ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு பணியிட மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்கள் அப்படின்ட்டு. அந்த வகையில் தற்பொழுது 30 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். 30 ஐஏஎஸ் அதிகாரிகள், யார் யார் அந்த அதிகாரிகள், எந்தெந்த இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள், அரசின் உத்தரவு சொல்வது என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. 30 ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், துறையினுடைய ஆணையர்கள், சிறப்பு செயலாளர்கள்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். அந்த வகையில உயர்கல்வித்துறையினுடைய ஆணையராக இருந்த சுந்தரவல்லி பொது மற்றும் மறுவாழ்வுத்துறையினுடைய சிறப்பு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சியினுடைய வேளாண் இயக்குநராக இருந்த லலிதா ஐஏஎஸ் அவர்கள் நிதித்துறையினுடைய கூடுதல் செயலாளராக, செலவினங்கள் துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். கமல் கிஷோர் ஐஏஎஸ் அவர் தென்காசியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். அவர் நிதித்துறையினுடைய இணை செயலாளராக கமல் கிஷோர் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரசாந்த் ஐஏஎஸ் அவர் கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். அவர் தற்போது நிதித்துறையினுடைய இணை செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அழகு மீனா அவர் கன்னியாகுமரியுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய துணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டு இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பூஜா குல்கர்னி ஐஏஎஸ் அவர் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போர்டுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸராக இருந்தவங்க பூஜா குல்கர்னி. அவர் தற்போது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அமுதவள்ளி ஐஏஎஸ் ஏற்கனவே முன்னாள் செயலாளராக இருந்தது கைத்தறித்துறையினுடைய செயலாளராக இருந்தார். தற்போது அவர் மாற்றப்பட்டு ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். பொன்னையா அவர் தான் ஊரக வளர்ச்சித்துறையுடைய ஆணையராக இருந்தார். அவர் உயர்கல்வித்துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். வினய் ஐஏஎஸ் தமிழ்நாடு எரிசக்தி துறையினுடைய மேலாண் இயக்குநராக இருந்தவர். அவர் மாற்றப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இது போல பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். பிரவீன் ஐஏஎஸ் அவர் மதுரையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். தற்போது அவர் நாகப்பட்டினத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். தேனி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக வைத்தியநாதன் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். சரவணன் திருச்சியினுடைய ஐஏஎஸ் அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். அவர் தர்மபுரி மாவட்டம் மாற்றப்பட்டிருக்கிறார். பிரதாப் ஐஏஎஸ் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இது போல 30 ஐஏஎஸ் அதிகாரிகள், ஆணையர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், துறை செயலாளர்கள் என்ற அடிப்படையில் இந்த 30 ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றத்தை தொடர்பாக தமிழக அரசு இதற்கான உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.